வணக்கம். சவுத் வாய்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இந்த மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக சுட்டு 13 பேர்களை கொலை செய்தார்கள். இது நடந்தது அதிமுக ஆட்சியில். அப்பொழுது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. அந்த விசாரணை அடிப்படையில் மாண்புமிகு நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்திய அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இது போன்ற தவறுகளை எல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று பல விஷயங்கள் சொன்னார்கள். நான் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன், எதையுமே நிறைவேற்றவில்லை. ஆக அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணியாக தான் செயல்பட்டார்கள். உதாரணத்துக்கு பல வழக்குகள் இருக்கிறது. செய்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கல்லாப்பெட்டியை மூடின்னு வீட்டுக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் குடும்பத்தை ரகசியமாக யாருக்குமே தெரியாம, ஏன்னா அப்போது கெடுபிடி, அவங்க யாரையும் போய் பார்க்க முடியாது, போலீஸ் அவ்வளவு கெடுபிடியில் இருந்தது. அந்த நேரத்திலையும் ரகசியமாக போய் சந்தித்தார் இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அந்த குடும்பத்தை போய் பார்த்தார், தூத்துக்குடி எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்தார். அவருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் வழங்கிய அறிக்கையின்படி அந்த போலீஸ் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள், அதெல்லாம் வேறு. ஆனால் இதெல்லாம் சமூகத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட செயல்கள். இது 2 ஆட்சியிலும் மாறி மாறி குற்றங்கள் செய்து காப்பாற்றுகிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன் என்று மக்களை ஏமாற்றிவிட்டு அவர்கள் கூடாரத்திற்கு கடந்துவிட்டு சென்று விட்டார்கள். இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் சவுத் வாய்ஸுடைய தலையாய கடமையாக உங்களிடத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆட்சியாளர்கள் நல்லவர்கள் என்றால் நாம் கண்டிப்பாக அவர்களை போற்றுவோம். தவறு செய்கின்ற பொழுது நாங்கள் சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம். அதை திருத்தி செஞ்சுக்கணும். அதிமுக நடந்த தவறு 13 பேரை கொண்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கல, திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அனைத்து அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.